அன்பு நண்பர்களே, நான் இன்று சொல்லக்கூடிய பழமொழி நாய் பெற்ற தெங்கம்பழம் போல. நாய்க்கு தெங்கம்பழம் அல்லது தேங்காய் கிடைத்தால் என்ன ஆகும்? அந்நிலையை சிந்தித்து பாருங்கள். அந்த தேங்காயை அது உருட்டி விளையாடும். அதன் மட்டையை உரித்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயை தின்னும் வித்தை அந்த நாய்க்கு தெரியாது. அதுபோல சிலருக்கு தகுதிக்கு மீறிய பொருளோ பதவியோ கிடைத்தால் அதை நல்ல முறையில் பயன்படுத்த தெரியாது. கருவாட்டு மீனுக்கு பூனையை காவல் வைத்தால் என்ன ஆகும்? அதுபோல தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் பொருள், பதவி, இடம் எதுவாக இருந்தாலும் அதன் அருமையை அவர்கள் உணரமாட்டார்கள். அதனால் பதவிக்கே இழுக்கு வந்து விடுகிறது. ஆகவே ஒருவனின் தகுதி அறிந்து அவனுக்கு ஒரு பொருளையோ பதவியையோ கொடுக்க வேண்டும். இல்லையெனில் அதன் அருமை தெரியாமல் அவன் அதை அழித்து விடுவான் என்பதை எச்சரிக்கவே பண்டை காலம் முதல் தமிழ் சமுதாயத்தில் இந்த ஓமை தொடர் வழங்கி வருகிறது. இன்று நாம் சமூகத்தில் தகுதியில்லாத சிலர் தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தி சமூகத்தை அழித்து வருவதை பார்க்கிறோம். இனிமேலாவது அப்படி செய்யாமல் தகுதியுடையவர்களுக்கே அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இந்த ஓமை தொடர் நமக்கு வழிகாட்டுகிறது. குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போல என்ற ஓமை தொடரும் இதே பொருளை தரக்கூடிய ஒரு ஓமை தொடர் ஆகும்.